ஒரு ஆஸ்பிரண்ட்டை வந்து நிறைய பேர் நினைப்பாங்க, உனக்கு என்ன நீ பரிச்சு எழுதிக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருக்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க எல்லாரும். நானும் அதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. வேலை இல்லை அப்படின்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு வெளியே நின்று நம்ம ஒரு ஃபோன் கூட பேச முடியாது. ஒரு விதமாக பார்க்குறவங்கள யாராவது ஒருத்தவங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தயவுசெய்து உங்கள் மனசை மாற்றிக்கோங்க. SBI கிளர்க் ப்ரிலிம்ஸ் வந்து டே 2 இன்னைக்கு காலையில் வெள்ளனை எந்திரிச்சு எக்ஸாம் சென்டருக்கு வந்து போய் ஒரு ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் 8 மணி ஸ்லாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க. நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம்ல, ஸோ இந்த மாதிரி டைமுக்கு போங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து இருங்க அப்படிலாம் ஈஸியாக வீடியோவில் சொல்லிடுறோம். பட் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா அந்த ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து தெரியும். அதை இன்றைக்கி நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஒரு ஆஸ்பிரண்ட் எவ்வளோ வேகமாக எந்திரி. இன்னைக்கு காலைல நான் இப்போ வீட்டிலேருந்து ஒரு 6:50க்கு நான் வீட்டிலேருந்து நான் கிளம்புறேன். சரியா, நான் அதுக்காக 5 மணிக்கெலாம் நான் எந்திரிச்சிட்டேன். நான் மதுரை லோக்கலில் இருக்கேன், அதனால் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கணும், ஒரு 4 மணிக்கு முன்னாடிலாம் எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்பி வந்துருக்கணும். ஒரு சில பேர்லாம் முந்தின நாளே இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்துருக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ஃபஸ்ட்டு இந்த 8 மணி ஸ்லாட் வந்து போகிறவங்களுக்கு இந்த டைமுக்கு போகிறது வந்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெள்ளனை எந்திரிச்சு கிளம்பி செஞ்சு சாப்பிட்டும் சாப்பிடாமல் அங்கே போய் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் இன்புட்டாக கொடுக்குறேன். இதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக ஒரு டீச்சர் மாறினா எப்படி இருக்கும் அப்படின்றத வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம எக்ஸாம் எழுத வரோம். அந்த எழுத வர ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ ப்ரோ அவரோட ஃப்ரெண்டுக்காக காலையிலே வெள்ளனை வந்து கிளம்பி வந்திருக்கிறாரு. அவர் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து இங்கே வந்து எக்ஸாம் எழுத வந்திருக்கிறாரு. ஸோ நான் சொன்னேன்ல, நிறையா ஊர்லேருந்துலாம் ட்ராவல் பண்ணி மக்கள் எழுத வராங்க அப்படின்ட்டு. இப்போ அவங்க என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் இப்போ வந்து ப்ரோட்ட வந்து கேட்குறேன். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஃப்ரெண்டு எப்போ வந்தாங்க? நாகர்கோவில் நேற்று கிளம்பணும், நைட்டு ஒரு 9 மணி போல் கிளம்பணும். நேற்று நைட்டே கிளம்பிட்டோம். அங்கேருந்து 5 ஹவர்ஸ் ட்ராவல்ஸ் வரும். 5 ஹவர்ஸ். எப்படி இங்கே வந்து எப்படி இப்போ ஸ்டே பண்ணீங்க? இங்கே மதுரை வந்துட்டு அங்கேருந்து ரூம் எடுத்துக்கிட்டோம். ஓகே. ரூம் ஸ்டே பண்ணிட்டு அங்கேருந்து மார்னிங் ஒரு 7 o'clock 6 o'clock போல் கிளம்பி. எங்கனுக்குள்ள ரூம் எடுத்தீங்க கரெக்டாக? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். இப்போ நாகர்கோவில்னா இங்கே எங்கே வரும்? மாட்டுத்தாவணி கிட்ட தான் உங்களுக்கு வரும். ஓகே. மாட்டுத்தாவணிலேருந்து எப்பயுமே ஒரு 3 காலேஜ் மதுரையில் வந்து போடுவாங்களா? ஒன்று வந்து PTR, இன்னொன்று வந்து செந்தாமரை, உங்களுக்கு அப்புறம் வந்து லதா மாதவன். ஓகே. எவ்வளோ ஓகே எவ்வளோ ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு? ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் 200 ஆகும் ஒரு பர்சனுக்கு. ஒரு பர்சனுக்கு 2 பேருக்கு 400 rupees. ஓகே. ரூம் ரெண்டல் ப்ரோ? ரூம் ரெண்ட் 1000 rupees. 1000 rupees 2 பேருக்கு. எங்கனுக்குள்ள ரூம் போட்டீங்க? பஸ் ஸ்டாண்டு மாட்டுத்தாவணிக்கு. அதுக்கப்புறம் மாட்டுத்தாவணிலேருந்து இங்கே எப்படி வந்தீங்க? அங்கேருந்து காலேஜ் ரூட் தெரியாது, அங்கே கேட்டு அங்கேருந்து ரூட்டும் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. சரி. பஸ் ஸ்டாண்டில் கேட்டு. ஓகே. அங்கேருந்து பெரியார் வந்து வந்திருக்கோம். ஓகே. அதுக்கு எவ்வளோ நேரம் ப்ரோ ஆச்சு? அதுக்கு பஸ் ஒரு 1 hour ஆயிடுச்சு. 1 hour ஆயிடுச்சு. 7:30 தான் வந்தோம். காலையில் சாப்பிட்டீங்களா? இல்லை, அவங்க சாப்பிடாம போயிட்டாங்க. நான் இன்னும் சாப்பிடணும். ஐயோ, அவங்க வந்தோன்னே சேர்ந்து சாப்பிட்டு போகணும். நேற்று நைட்டு ப்ரோ? நேற்று நைட்டு சாப்பிட்டோம், வரும்போது சாப்பிட்டோம். ஓகே. இது மொத்தமாக சேர்க்கும் போதே உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 rupees கிட்ட வந்துருச்சு. உண்மையிலே இது வந்து எக்ஸாம் ஃபீஸும் வந்து இங்கே அதிகம். அந்த எக்ஸாம் ஃபீஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ணி வந்து இவ்வளோ செலவு பண்ணுறதும் அதிகம். இதை தாண்டி நினச்சி பாருங்களேன், நம்ம எத்தனையோ பேர் வந்து ஹோம் டவுனில் இருக்கோம், கரெக்டுங்களா? எனக்கு இதுதான் ப்ரோ. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க, நிறைய சும்மா எழுதுறேன்னு சொல்கிறாங்கண்ணா. அந்த ஆஸ்பிரன்ஸ்க்காக தான் இந்த வீடியோவே. நினச்சி பாருங்கள் எவ்வளோ டெடிக்கேஷன் இருந்துச்சுன்னா. இது வந்து இன்னொன்று உசிலம்பட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தேனி, மேலூர், அப்புறம் வந்து கோயில்பட்டி, இந்த மாதிரி பல ஊர்லேருந்து மதுரை தான் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து தூத்துக்குடி போடலாம், கரெக்டுங்களா? நீங்கள் தூத்துக்குடி உங்களுக்கு வந்து அங்கேருந்து அதே ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான் தூத்துக்குடி. ஆனால் தூத்துக்குடியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் கேட்டப்போ சொன்னது வந்து அது ரொம்ப தூரமாக இருக்கும். இதுவே காட்டுக்குள்ளே இருக்கும், ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour ட்ராவல் ஆயிருக்கு. அதுவே தூத்துக்குடினா இடம் கண்டுபிடிக்கிறதா இருக்கும். பஸ் இருக்காது, ட்ராவல் இருக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லாருமே மதுரை போடுறாங்க. அதனால நீங்கள் ஹோம் டவுனில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடவுளோ இல்லை நீங்களோ ஏதோ நல்லது பண்ணியிருக்கீங்க. உண்மையில தானே ப்ரோ? ஏன்னா உங்களுக்கு 850 ரூபா செலவு, அன்னைக்கு மட்டும் ஒரு 200 ரூபாய் செலவுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். இது எப்படி ப்ரோ? நம்ம டிராவல் பண்றதுல சில ஃபுட்டு, ரூம் பார்க்கணும், டிராவல் பார்க்கணும், வழி தெரியாது. அதுல ஒரு ப்ரெஷர் ஆனீங்களா? ஐயோ என்னடா பண்றது? வழி அங்கிருந்து வரும்போது வந்துட்டோம். அப்புறம் இங்க இருந்து காலேஜ் ரூட் தெரியல. அதுக்கப்புறம் கேட்டு தான் வந்தோம். இப்போ நைட்டு வந்துட்டு ரூம் தேட கொஞ்சம் இதாகி செலவாயிடுச்சு. டைம் எங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ரூம் சொன்னாங்க. அப்புறம் தேடி பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு அது வேற பார்க்கணும். கரெக்டாக தான். அப்புறம் காலையில சாப்பிடாம போறதெல்லாம் உண்மையிலேயே சொன்னா யாராலையுமே வந்து
காலையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்பதான் நம்ம ஹோம் டவுன்ல இருந்தா கூட நமக்கு ஒண்ணும் தெரியாது, ஏதாவது சாப்பாடு கூட கட்டிட்டு வந்துடலாம். நீங்க காலையில 7 மணிக்கு வந்து எந்த கடையும் இருக்காது. கடையில் அதோட ஒண்ணு. அதை தாண்டி நேற்று ஃபுல்லா டிராவல் பண்ணி நைட்டு ஏதோ ஒன்று கிடைச்சதை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு காலையில சாப்பிடாம போய் எக்ஸாம் எழுதுறதுன்றது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இதெல்லாம் கேட்கும்போது ஆக்சுவலாக இப்போ தான் நான் சொன்னேன்ல, முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து நான் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் ஹோம் டவுனில் எழுதுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எக்ஸாமை ஒரு டெடிகேஷனாக போய் எழுதுங்க. நீங்கள் வந்து ஏதோக்காக எழுதுகிறோம், நம்ம எப்படிக்காக எழுதிடலாம், நம்ம வந்து நமக்கு சேஃப் ஜோனாக கடவுள் நம்மளை வச்சுட்டாரு. ஆனால் அதை தாண்டி இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கண்டிப்பாக பாஸ் ஆகணும், நான் ஏதாச்சும் லைஃப்பில் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமாக இவ்வளோ பேர் இருக்கும்போது நமக்கும் அந்த வெறி வேணும். சரியா? நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா மட்டும்தான் இவ்வளோ தூரம் டெடிகேஷன் பண்ண முடியும். ஃப்ரெண்டையும் கூட்டுட்டு, ஏன்னா தனியாக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுன்றது இது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால போச்சு. இல்லாதவங்கலாம் எத்தனையோ பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு மதுரையில் வந்து கான்டாக்ட்ஸ் இருக்காது. உங்களுக்கு மதுரையில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ் இருக்கா? பசங்க இருக்கிறாங்க, அதனால தான் கொஞ்சம் எழுத வர முடிஞ்சிச்சு. இது இல்லைனா சில பேர்லாம் சோலோவாக வருவாங்க. சில பேர் சரி ஓகே பாய்ஸ் கூட ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை விட கஷ்டம் இல்லை. அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு தான் வந்து வரணும். பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாமே. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுறது அப்படின்றதும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், அது ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா இவ்வளோ சாக்ரிஃபைஷன் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணி தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறீங்க. அதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அதேமாதிரி காலையில் வெள்ளன எந்திரிச்சா இருந்தாலும், இது வந்து ஏர்லி மார்னிங் 8 o'clock அப்படின்றத தாண்டி 10 மணி 11 மணி போகிறப்ப டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கும் மதுரையில். அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி வந்து அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற எல்லாருமே ஒரு ஆஸ்பிரண்ட்டை வந்து நிறைய பேர் நினைப்பாங்க, உனக்கு என்ன நீ பரிச்சு எழுதிக்கிட்டே இருக்க, படிச்சுக்கிட்டே இருக்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க எல்லாரும். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், உன்ன மாதிரி இருக்கலாம் பாரு, எங்கே இருக்கான், வேலையெல்லாம் பார்க்குறான், நீ என்ன பண்ணுற, கண்டிப்பாக உங்களையும் கேட்டாங்க. அது கேட்குற கேள்வி தானே எல்லாரும். ஆமாம் கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு பையனா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்கும், நீ எப்படா வேலைக்கு போவ, பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ண பிரச்சனையா இருப்பாங்க. ஒன்று இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நாளாக இதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. வேலை இல்லை அப்படின்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு வெளியே நின்று நம்ம ஒரு ஃபோன் கூட பேச முடியாது. பார்க்குறவங்க ஒரு விதமாக பையன் வேணா வேலைக்கும் போக மாட்டேன், எதுக்கும் போக மாட்டேன்னா ஃபோன் மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன், யார்கிட்ட பேசுறேன்னு தெரியல, இதனாலதான் உருப்படாம இருக்கேன். நம்மள பேசுறது வெளியே வந்துடும். நீங்க வெளியே வந்துட்டீங்களா? ஊர்ல நாம எங்க இருக்கீங்க? ஈரோட்ல இருக்கீங்க. படிக்கிறதுக்காகவா? ஆமா. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் வந்து உண்மையிலே இதை பாக்குறவங்கள யாராவது ஒருத்தவங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தயவுசெய்து உங்க மனசை மாத்திக்கோங்க. நீங்க வந்து இந்த மாதிரி பண்ண முடியுமா? காலையில வெள்ளன எந்திரிச்சு கிளம்பி நீங்க கோயில் குளத்துக்கு போறது வேற டெடிகேஷன். அங்க போறப்ப வந்து நிறைய ஆகாரங்கள் கிடைக்கும், சாப்பிட்டுக்கலாம். ஆனா இங்க என்ன கிடைக்கும்? இங்க எதுவுமே இல்லை. மக்களுக்கு அவங்க லைஃப்ல ஏதாவது ஒன்று சாதிக்கணும், நம்மளாச்சும் ஒரு கவர்மெண்ட் வந்து வேலைக்கு போகணும், நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. அந்த ஆஸ்பிரன்ஸை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, கஷ்டப்படாம இதை செஞ்சு யாருமே பண்ணாதீங்க. இது வந்து நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்மளோட பிள்ளை வந்து படிச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தான் மற்ற பிள்ளைங்க படிக்கும்போது அவனை குத்தி காட்டுறது, எத்து குத்தி பேசுறது. இந்த ஏமையே அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஏமையை 1 லட்சம் ஆகும் இந்த மாதிரி தானே. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறது இல்லை யாருமே, இந்த மாதிரி பசங்கள்லாம் ஃபங்க்ஷனுக்கு போனாலே இதான் கேட்குறாங்க, எப்போ வேலைக்கு போகிறேன் போவோம்ப்பா நான் படிக்கிறாங்க. அப்படிங்க ப்ரோ, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து இப்போ சாரும் வந்து பார்த்தீங்கன்னா SSC வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நீங்களும் கிளியர் பண்ணுவீங்க. இதுக்கெல்லாம் ஒரே பதிலடி என்ன தெரியுமா? கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்மளுடைய செயல் கரெக்டாக இருக்கணும், கண்டிப்பாக பாஸ் ஆகணும் அப்படின்ற மோட்டிவோட இருங்க. எப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு தெரியல தெரியாமே ப்ரோ, உங்கள் வீடியோ உங்கள் ட்ரிக்ஸை பார்த்தா நான் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வீடியோ போடுங்க. கண்டிப்பாக எங்கள் கேங் எல்லா பசங்களும் உங்கள் வீடியோ தான் பார்த்து படிச்சுட்டு இருக்கோம். ட்ரிக்ஸ்லாம் மேக்ஸ் மட்டும் பார்க்குறீங்களா? மேக்ஸ் ரீசனிங் ரெண்டுமே பார்க்குறோம். ஓகே, நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடணும். யூஸ்ஃபுல்லாக இருக்கா ப்ரோ? உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கு ப்ரோ. நான் நினச்சேன்னா ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம், ஒரு 30 செகண்ட்ஸில் என்ன சொல்லித்தர முடியும், அந்த 30 செகண்ட்ல எங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். அப்படி எனக்கு மார்க் தான் வேணும். ஒரு ட்ரிக்கும் சொல்லி தந்தோன்னா அப்படியே கேட்ச் ஆயிருது மைண்ட்ல. உண்மையிலே ரொம்ப கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷனே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா ப்ரோ, நிறைய பண்றேன். நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு நாள் மீட் பண்ணுவோம். கண்டிப்பா எல்லாரும் உங்களை மீட் பண்ண தான் இருக்காங்க. எல்லா ட்ரிக்ஸும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா மதுரை வாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆயிட்டு கண்டிப்பா நம்ம எல்லாருமே மீட் பண்ணுவோம். கண்டிப்பா என்னால முடிஞ்சது நான் வந்து பண்றேன். இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணும்போது கேட்டேன் ப்ரோட்ட, அவர் வந்து உடனே ஓகே சொன்னார். அதுக்கே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இது சொல்லி தான் கேட்டேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை நான் சொல்ல ஆகணும். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுத்துறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கெரியர் ஸ்டார்ட் பண்ண டைமில் கூட இந்த வார்த்தையை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வேர்டு எனக்கும் வந்திருக்கு.
ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற ஒரு நார்மல் பீப்புளாக இருந்தீங்கன்னா படிக்கிற பசங்களை கேவலமாக நினைக்காதீங்க. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க டைமை வேஸ்ட் பண்ணலாங்க. டைமை ஒவ்வொன்றா செதுக்கி ஒவ்வொரு டைமையும் உண்மையில சொல்லணும். அதான் அந்த இவன் சொல்லுவாங்களா, அஜித் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு செகண்டும் நானாக செதுக்குனார். அந்த மாதிரி அவங்க லைஃப்பில் வந்து சாதிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேணாம். ஒன்றே ஒன்று, அவங்கள வேதனைப்படுத்தாமல் மட்டும் இருந்தீங்கனாலே போதும். ஓகே, தேங்க்யூ, டடா பாய். கிட்டத்தட்ட ஒரு 6:50 வீட்டிலேருந்து கிளம்பி, ஸோ நான் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. கரெக்டாக ஒரு 7:30 ஒரு 7:35 கூட நான் இப்போ வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷிஃப்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு முடிஞ்சு செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்து மக்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க. நான் இந்த சைடு நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே நின்று அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மக்கள் எல்லாம் இப்போ தான் போயிட்டுருக்காங்க. இப்போ என்னன்னா அதே மாதிரி தான் இப்போ செகண்ட் ஷிஃப்ட்டு 10 மணிக்கு வந்து வரவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10:30 ஸ்லாட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வர ஆஸ்பிரண்ட்டாக தான் இருக்காங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றாங்கள்ல, அவங்களாம் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டே வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் எனக்கு வந்துறதுக்கு லேட் ஆயிரும், எங்களுக்கு ரூட் வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி செகண்ட் ஷிஃப்ட்டு கூட ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரே ஒரு பாயிண்ட் இது தான். ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பயுமே வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம டெடிக்கேஷனாக வந்து பண்ணணும் அப்படின்றத நான் ஆஸ்பிரண்ட்ஸ்லேருந்து கற்றுக்கிறேன். பிகாஸ் அவங்க அவ்வளோ டெடிக்கேஷனாக அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்து பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு விஷயத்த நம்ம எப்படி டெடிக்கேஷனாக பண்ணணும் அப்படின்றத வந்து நான் இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டேன். நான் சும்மா வந்து யதார்த்தமாக இந்த மாதிரி ஒரு vlog மாதிரி எடுத்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு நான் சும்மா தான் நான் யோசித்தேன். பட் ஆனால் வந்து ஒரு 10 மணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பி 8 மணிக்கே இங்கே வந்து உட்கார்றது அப்படின்றது அந்த டெடிக்கேஷன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது வந்து ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். டெடிக்கேஷன் அப்படின்றது ஒரு வெறியில் இருக்கணும், நம்ம செயலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதையும் நான் இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நானும் ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறேன். இனிமேல் நம்ம வந்து ஒரு ஒரு பிளான் வந்து பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அதை இன்னும் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்னும் நம்ம எப்படி டெடிகேட் பண்ணுறது அப்படின்றத இந்த விஷயத்துல வந்து நான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக கற்றுருப்பீங்க நம்புறேன். ஸோ நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் ஓகே ஓகே சொல்லுங்கள். அப்போ ரிவ்யூ கொடுத்துறேன். ரீசனிங்கில் ஃபுல்லாக போட்டீங்க, சூப்பர். ஹாய் ப்ரோ, எப்படி பண்ணீங்க எக்ஸாம்? ஆப்டி கொஞ்சம் 92 போட்டீங்க. இங்கிலீஷில் எவ்வளோ போட்டீங்க? இங்கிலீஷில் 30 போட்டேன். ஸோ ஓவராலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய vlog வந்து ரிவ்யூவோடு நான் வந்து முடிச்சுக்கேன். நான் சொன்ன மாதிரி தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மற்றவங்க பண்ணுற வேலையை பார்த்தோ இல்லை மற்றவங்க என்ன பண்ணாலும் அதை ஏளனமாக பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. ஏன்னா இங்கே எதுவுமே ஈஸி கிடையாது. ஒரு படிக்கிறது ஈஸி கிடையாது, சரிங்களா? பரீட்சை எழுதுறது ஈஸி கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, காலையிலேருந்து vlog எடுக்கிறதும் ஈஸி கிடையாது. ஒரு எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் எடுத்து போடுறதும் ஈஸி கிடையாது. எல்லாமே ஒரு கஷ்டம் தான். அதனால் அவங்க என்ன பண்ணாலும் அது டெடிக்கேஷனாக வந்து பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து பண்ணிடுங்க. ஓகே. ஆல்ரெடி உங்க பேஜ் ஃபாலோ பண்றேன். நீங்க அங்க இருந்து வரும்போதே பார்த்தேன் உங்களை, நான் பார்த்திருக்கேன். சரி நம்ம பேஜ் பாக்குறவங்க தான் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரெகக்னைஸ் பண்ணேன் என்னோட. சரி, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஃபேஸ்ல வீடியோல பாக்குறவங்க நேர்ல பாக்குறதுக்கு ஃபேஸ் அப்படியே தான் இருக்கீங்க. எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல. உங்களை பார்த்தனே எனக்கு ஐடென்டிஃபை ஆச்சு. சரி பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். ஓகேவா, தேங்க்யூமா. ஸோ அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே நம்ம ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இதே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணாலும் அதை வந்து நல்லா கிளியராக டெடிகேஷனோட பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து முன்னேறலாம் அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் லாட் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு எழுதுறாங்க, எவ்வளோ தூரம் வந்து போராடுறாங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன கிளாரிட்டி வந்து கிடச்சிருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணால் உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு நல்லா இருக்குமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு ஃபயர் பட்டனை போட்டு மட்டும் மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.